அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் ஐஐடி மாணவர் சேர்க்கைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது. இடைக்கால தடையை நீக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மத்திய அரசு ஐஐடி நிர்வாகத்தின் விளக்கத்தை ஏற்று தடையை நீக்கி தற்போது உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விடைகளுக்கு போனஸ் மதிப்பெண் தருவது தொடர்பான வழக்கில் தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது உச்சநீதிமன்றம் அந்த தடையை நீக்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், விவரம் என்ன? பூங்குழலி, இன்றைய தினம் இந்த ஐஐடி மாணவர் சேர்க்கையின் பொழுது அந்த வினாத்தாளில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டதாகவும், எனவே அதற்காக கிரேஸ் மார்க் என்று சொல்வார்கள், அதாவது சலுகை மதிப்பெண்கள், தவறான கேள்விகளை கேட்டிருந்தார்கள் என்றால் அதற்கு பதிலளித்தவர்களுக்கும் எழுதாதவர்களுக்கும் எழுதியவர்களுக்கும் பொதுவான ஒரு கிரேஸ் மார்க் என்று சொல்லக்கூடிய சலுகை மதிப்பெண்களை கொடுப்பார்கள். அவ்வாறு கொடுக்கப்பட்டதற்கு எதிராக தொடுக்கப்பட்டிருந்த மனுக்கள் மீது இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார்கள். கடந்த 7/7/2017 உச்சநீதிமன்றம் இதே வழக்கில் நாடு முழுவதும் ஐஐடி மாணவர் சேர்க்கை மற்றும் கவுன்சிலிங்குக்கு இடைக்கால தடை விதிப்பதாக உத்தரவிட்டிருந்தார்கள். இதனை எதிர்த்து இன்றைய தினம் பல்வேறு வாதங்கள் மத்திய அரசின் சார்பாக வைக்கப்பட்டிருந்தது. இது பெரிய அளவிலான பிழைகள் எதுவும் இல்லை, சிறிய ஒரு எழுத்து பிழைதான் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அதற்காகத்தான் தற்பொழுது இந்த கிரேஸ் மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை உள்ளிட்ட பல்வேறு வாதங்களை முன்வைத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இந்த தேர்வினை எழுதியிருக்கின்றார்கள். 33,000க்கும் மேற்பட்ட தேர்வுகள் தற்பொழுது தேர்வாகி இருக்கின்றார்கள். இப்பொழுது மீண்டும் கவுன்சிலிங் மற்றும் ரேங்க் பட்டியல்கள் வெளியிட வேண்டும் என்றால் அது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் என்ற வாதங்கள் தொடர்ந்து முன்வைத்தார்கள். இது மாதிரியான வாதங்களை ஏற்றுக்கொண்டு மட்டும்தான் தற்பொழுது இந்த தடையை, இடைக்கால தடை விதியை தற்பொழுது நீக்குவதாக உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் எந்த உயர் நீதிமன்றமும் இது தொடர்பான வழக்குகளை விசாரிக்க கூடாது என்றும் தற்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த முறை தேர்வினை நடத்தியது ஐஐடி மெட்ராஸ், அதாவது ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஐஐடி தேர்வுகளை ஒவ்வொரு ஐஐடி நிர்வாகம் எடுத்து நடத்தும். அது மாதிரி இந்த ஆண்டு ஐஐடி மெட்ராஸ் தான் தற்பொழுது இந்த தேர்வுகளை நடத்தியிருந்தார்கள். இந்த குளறுபடிகள் எவ்வாறு ஏற்பட்டது, என்ன காரணம் உள்ளிட்ட பல்வேறு விளக்கங்களை அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு ஐஐடி நிர்வாகத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். தற்பொழுது இந்த இடைக்கால தடையானது நீக்கப்பட்டிருப்பதன் காரணமாக மாணவர் சேர்க்கை, கவுன்சிலிங் உள்ளிட்ட நடைமுறைகள் தொடர்ந்து நடைபெறும் என்றுதான் பொருள்படும். பூங்குழலி.